மாலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க பாரதம். நம்மலாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும். நம்ம ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஓட்டு உரிமை பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்காங்க. நம்மளோட சுதந்திர போராட்ட வீரர்கள் எல்லா கட்சியிலேருந்து இருந்து பண்ணாங்க. காங்கிரஸ் மட்டும் இல்லை, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட்டு, சோஷலிஸ்ட்டு, ஜெயபிரகாஷ் நாராயணன் எல்லாமே பண்ணி நமக்கு இதை வாங்கி கொடுத்துருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர். இதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இந்த தேர்தல் 2024 ஒரு வாட்டர் ஷெட். இது ஒரு பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்காங்க, நிறைய பிரைம் மினிஸ்டர்ஸ். இவர் தான் ஒரு ட்ரீம், ஒரு டார்கெட் வச்சிருக்காரு. இவங்களாம் சேல்ஸில் டார்கெட், டெய்லி டார்கெட், வீக்லி டார்கெட், மந்த்லி டார்கெட், குவார்டர்லி டார்கெட் மாதிரி கம்பெனி கார்பரேட் மாதிரி 2047 டெவலப் நேஷன் சூப்பர் பவராக ஆக்கணும். அதுக்கு என்னென்ன போனோம்? லெஸ் கவர்னன்ஸ், மோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெல்த் இஷ்யூஸ், குட் எஜுகேஷன், வாட்டர். இதுதான் நம்ம 75 இயர்ஸாக பண்ணோம். இவர் கொஞ்சம் சின்சியராக பண்ணுறாரு, டெஃபினட்டாக பண்ணுறாரு. சில பேர் அதுக்கு உள்வாங்க தெரியல, இல்லை புரிய தெரியல, இல்லைன்னா கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறாங்க. அவருக்கு காசு சம்பாதிக்கணும் கிடையாது. அவர் நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுவார். நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது தப்பே கிடையாது. அவருக்கு என்னென்ன ஒய்ஃப் இருக்காங்களா, பசங்க இருக்காங்களா, மீது எல்லாமே வாரிசு கட்சி தான். வாரிசு கட்சி தெரியும், காஷ்மீர் டு தமிழ்நாடு வரைக்கும். மம்தாவுக்கும் வாரிசு இல்லை. மம்தா மேரேஜுக்கு அவன் அக்கா பையனை அழைச்சிட்டு வந்துட்டாங்க. சரத் பவர் எல்லாமே இருக்காங்க. அந்த வாரிசுங்கிறது நீங்கள் போக முடியுமா? நீங்கள் என்ன எதில் நீங்கள் குறைஞ்சதுங்க? நீங்கள் எதுக்குள்ள குறைஞ்சுங்க சார்? நீங்கள் போகலாம். எலெக்ஷனும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இவர் அண்ணாமலை ஜியே சொல்கிறாரு, வாஜ்பாய், அட்டல் பிகாரி வாஜ்பாய் 4000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணி 1957 4 தொகுதியில் நின்று ஒரு தொகுதியில் ஜெயிச்சார். பண்டிட் நேரு அப்போ போனார். திஸ் மேன் வில் பிகம் ஒன் டே வில் பிகம் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியன் பார்லிமெண்ட்டில் சொன்னார். இன்னும் அந்த ரெக்கார்டு இருக்குது. அதே மாதிரி ஆசை தம்பி 250 ரூபா கூட டெபாசிட்டே கட்ட முடியல. அண்ணா கட்டினார். இப்போ அந்த மாதிரி எலெக்ஷன் ஹஸ் பிகம் வெரி காஸ்ட்லி. அதை அடுத்த எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும். கரப்ஷனை ஒழிக்கணும். கரப்ஷன் எப்படி ஒழிக்கணும்? எதுவுமே கவர்மெண்ட்டே பண்ணக்கூடாது. கவர்மெண்ட் 5 வேலை தான் பண்ணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், தரமான கல்வி, தரமான அது கூட இந்த ரேஷன்லாம் தூக்கி போட்டு வீட்டுக்கு. விஜயகாந்த் சொன்னாங்க, காமெடி பண்ணுறாங்க. நாங்கள் அவர் தான் கிரேட். அது ஜொமேட்டோ மாதிரி கொண்டு போய் எல்லாமே வீட்டில் கொண்டு போய் சப்ளை பண்ணிடணும். ரேஷன், எலக்ட்ரிசிட்டி, வாட்டர், தரமான கல்வி, எஜுகேஷன் போதும். இது 2 போதும். ஆமாம் சார், இது இந்தியாவில் வித்தியாசமானவன். நான் 150 கோடியில் வித்தியாசமானவன். நான் யூஎஸ்லாம் போயிருக்கேன். அங்கே போனால் இப்படி தான் பண்ணிப்பாங்க. அது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி, பில்கேட்ஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உமாபாவாக இருந்தாலும் சரி, இப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம இங்கே இது இதுவும் காஸ்ட்டு ஒவ்வொன்றும் 500 ரூபா ஆகுது. நடமாடும். இது இன்னும் கொஞ்சம் இப்போ மாடர்ன் டெக்னாலஜிலாம் வந்துடுச்சு. அந்த லைட் போட்டால் அது தூக்க முடியாது வெயிட்டு. இது மாதிரி போட்டோம்னா நல்லா பண்ணலாம். இனோவேட்டிவாக பண்ணணும். எல்லாமே இனோவேட்டிவ். ஃபஸ்ட்டு போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வரணும். அட்மினிஸ்ட்ரேஷன் ரிஃபார்ம்ஸ். போலீஸ் ரிஃபார்ம்ஸ் 8 hours டியூட்டி. அங்கே யூகேல பாபி ஆனால் போய் அங்கே சூப்பரண்டாக போயிடலாம். இங்கே பாபி கான்ஸ்டபிள் ஆகிட்டு அவங்க ரிட்டையர்ட் சூப்பரண்டாக போலீஸாக ரிட்டையர் ஆகணும். இங்கே ஒருத்தர் இருந்தார், கல்யாமூர்த்தி. இதில் ஒருவர் 1 கோடி சம்பாதிக்கிறாரு. அவர் எஸ்ஐ ஜாயின் பண்ணி ஐபிஎஸ்ஸாக இது பண்ணார். வெரி ஃபியூ பீப்புள் தான் கிடைக்குது. போது மெரிட்டில் தூக்கி விட்டுரு. ஒன்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிடையாது, ஒன் ஐபிஎஸ் ஐபிஎஸ் கிடையாது. இப்போ இவர் அங்கே மோடிஜியை இப்போ ரிவ்யூ பண்ணுறாரு. 40 years பண்ணலையா, சரியா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. இப்போ முதல்ல அதை பண்ணணும். அப்புறம் 4 shift ஒர்க் பண்ணணும். 6 hours தான் உனக்கு காசு சம்பளம் கொடுப்பேன். 6 to 12, 12 to 6, எகெயின் ஈவினிங் 6 to 12. 4 shift பண்ணாதான் பண்ணோம். பிகாஸ் பாப்புலேஷனுக்கு பண்ண முடியாது. ஸ்கூல் எஜுகேஷன் பண்ண முடியாது. அப்புறம் எஜுகேஷன் ஹஸ் பிகம் வெரி வெரி காஸ்ட்லி. உங்கள் பையனை படிக்க வைக்க முடியுமா? ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணோம். அது கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ பிரசிடென்சி காலேஜ்லாம் இருக்குது. நல்ல தரமான கல்வி கொடுக்கணும். அதுக்கு கவர்மெண்ட்டும் அப்புறமா கார்பரேட்ஸு, டாட்டாஸ், பிர்லாஸ், டிவிஎஸ், அவங்களாம் ஜாயிண்ட் வெக்சரோ இது பண்ணணும். கம்மியான சம்பளம், கம்மியான ஃபீஸு. அப்புறம் ரோடுக்கு ரோடு இதை வச்சுக்கணும். என்னது? ஹெல்த் சென்டர், ஹெல்த் கேர்.
இப்போ நீங்கள் போனீங்கன்னா அப்போலோவில் போனீங்கன்னா 20 லட்சம் 50 லட்சம் 1 கோடி. இனிமேல் நான் சார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டவே முடியாது உங்களால். 30,000 ரூபா கட்டுறேன் நான். எவ்வளோ 2 lakhs பிரீமியத்துக்கு 30,000 ரூபா கட்டுறேன் பிரீமியம் கூட. அப்புறம் எங்களுக்கு வந்து என்ன தெரியுமா, சேர்க்கறதே ரொம்ப கம்மி. இந்தியனில் 4% தான் அடிக்குவேட்லி இன்சூர்டு. பாசிட்டிவ் சக்சஸ் சுந்தர். உங்கள் பேர் என்ன? நீங்கள் அப்படி சொல்லலாம், பாசிட்டிவ் சக்சஸ் வினிஷ். எப்படி சொன்னீங்கன்னா நம்ம பிரபஞ்சத்தில் பாசிட்டிவாக இருக்கும், நெகட்டிவாக தான் இருக்காங்க. நம்ம நெகட்டிவ் இந்தியன்ஸாக பாசிட்டிவ் ஆக்கிடணும்.